நான் போலீஸுக்கும் ஆதரவில்லை, பிக்குக்கும் ஆதரவில்லை. பாதிக்கப்பட்ட சிறுமியின் நலனுக்காகவே தன்னை ஒரு சிறுமிக்கு தவறான பாலியல் நடத்தைக்கு உட்படுத்தினார் என்றார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது ஈழத்தமிழருக்கு எதிரான ஒரு இன அழிப்பு. விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாவது கூட்டத்தொடரில் ஈழத்தமிழர்கள் தொடர்பான ஏதேனும் பிரகடனத்தை அறிமுகப்படுத்துவாரா அல்லது ஈழத்தமிழர்களுடைய மனதில் ஆழப்பதிவுகள் சில செய்கின்ற இந்த தவறான விடயங்கள் ஒரு பிக்குவார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வந்து விடுவார். சட்டத்தில் தப்பி முழாக்கத்தில் யாரும் தலையிட சுதந்திரமாக செயற்படுவதில்லை. மதக்குருவாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டும். யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாவது கூட்டத்தொடரில் ஈழத்தமிழர்கள் தொடர்பான ஏதேனும் பிரகடனத்தை அறிமுகப்படுத்துவாரா அல்லது நிறைவேற்றுவாரா என்ற ஒரு கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டு வருகிறது. 2013ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான பிரகடனம் ஈழத்தமிழர்கள் சார்பாக நிறைவேற்றப்பட்டது. அது என்ன பிரகடனம் என்று பார்த்தால், 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது ஈழத்தமிழருக்கு எதிரான ஒரு இன அழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச விசாரணை தான் தேவை என்ற ரீதியிலான ஒரு பிரகடனம் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது 2013ஆம் ஆண்டு. அதே ஒத்த ஒரு பிரகடனத்தை விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாவது கூட்டத்தொடரில் மே மாதம் நடைபெறவிருக்கின்ற விஜய் அவர்களுடைய முதலாவது கூட்டத்தொடரில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இதனை வலியுறுத்தி இருக்கிறார் யார் என்று பார்த்தால் கயேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது. குறிப்பாக அவர் என்ன சொல்றார் என்றால், 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் விளைவால் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போ இதை முன்னிட்டு ஈழத்தமிழர்கள் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் ஒன்று கூடி இந்த நாளை அனுஷ்டித்து வருகிறார்கள். அவர்கள் நீதிக்கான குரலை எழுப்பி வருகிறார்கள். தங்களுடைய நீதிக்காக போராடி வருகிறார்கள். அப்போ இதனை வலு சேர்க்கும் விதமாக விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் மே மாதம் கூட்டப்போகின்ற முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஈழத்தமிழர்கள் சார்பான 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த பிரகடனம் போலவே இந்த மே மாதம் வரப்போகின்ற முதலாவது கூட்டத்தொடரில் விஜய் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் ஊடகங்கள் வாயிலாக. அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்றார். நீங்கள் இந்த விடயத்தை செய்தால் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திற்கு, நீதியான போராட்டத்திற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அமையும் என்றுமே நீங்கள் ஈழத்தமிழர்களுடைய மனதில் ஆழப்பதிவீர்கள் என்ற ஒரு விடயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ இதே போன்றுதான் ஈழத்தில் பயணிக்கின்ற பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயங்களை பல்வேறுபட்ட ரீதியில் வலியுறுத்தி வருகிறார்கள். இதனை அண்மையில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் கூட தெரிவித்திருந்தார். அதே போல சுரேஷ் பிரேமச்சந்திர அவர்கள் கூட ஒரு விடயத்தை வலியுறுத்திருக்கார். வளமிக்க தமிழ்நாட்டை போல வளமிக்க ஈழத்தையும் அமைய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இவ்வாறு ஈழத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, ஈழத்தமிழர்களுடைய அந்த நீதியான போராட்டத்துக்கு தீர்வு வேண்டும் என்று, நியாயம் வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கருத்துக்களை செலுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் தென்னிலங்கை சார்ந்த சில அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விதமாக பல்வேறுபட்ட எதிர்ப்பலைகளை கூட ஏற்படுத்தி வருகிறார். அண்மையில் கூட ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் தமிழகத்துக்கு மட்டும்தான் முதல்வர், மொத்த இந்தியாவுக்கும் இல்லை, இப்போ ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் தலையிடக்கூடாது என்ற ரீதியில் விஜய் அவர்களுக்கான எதிர்ப்பலைகளும் தென்னிலங்கையிலிருந்தும் உருவாக்கப்பட்டிருந்தது கூட அவதானிக்கக்கூடியவருடையமாக இருந்தது. அதே போல நாமல் அவர்கள் கூட ஒரு கட்டத்தை சொல்லியிருக்கிறார், நீங்கள் எங்களுடைய விஷயத்தை தலையிடக்கூடாது என்று கூடி இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும், விஜய் அவர்கள் கோட் சூட் அணிந்து வந்தார் என்ற ரீதியில் ஒரு பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய பதவி ஏற்கும் அந்த நாள் விசேடமாக பல்வேறுபட்ட பொது பண்புகள், ஒரு முதல்வருக்கு இருக்க வேண்டிய ஒரு பொது பண்பு விஜயிடம் காணப்பட்டது என்ற ஒரு விடயம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பார்ப்பம் பொறுத்திருந்து விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு விடயத்தை, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். மதகுரு என்பவர்கள் கடவுளுக்கு ஒப்பாக பார்க்கப்படுகிறார்கள். அப்போ கடவுளுடைய சித்தாந்தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் தான் இந்த மதகுருக்கள். அவர்கள் மீது தாய் தந்தையை விட மிக பெரும் ஒரு பற்றும் மரியாதையும் இந்த சமூகம் வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு சில செய்கின்ற அந்த மத தலைவர் செய்கின்ற அந்த பிழையால் ஒட்டுமொத்த மதங்களுக்கும் ஒட்டுமொத்த கடவுளுக்கும் ஒரு இழுக்காக அமைகிறது. உண்மையிலேயே இந்த மதம் என்ற பெயரில் சில தவறான மதக்குருக்கள் செய்கின்ற வேலைகள் ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கு. அண்மையில் நடைபெற்ற ஒரு பிக்குவால் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி ஒருவர் பாதிப்படைந்திருக்கிறார். அப்போ இது மிக பெரும் ஒரு அதிர்ச்சி அலையை
பௌத்த மதத்தின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பௌத்த மதம் என்பது வந்து ஒரு புனிதமான மதம் என்றதை இலங்கையிலும் சரி உலக அளவிலும் சரி எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். ஆனால் ஒரு சில செய்கின்ற இந்த தவறான விடயங்கள் பெரும் ஒரு அச்சுறுத்தலாக வருகிறது இந்த மதம் சார்ந்த விடயங்களுக்கு. அப்போ இந்த விடயம் தொடர்பாகத்தான் ஒரு அண்மையில் ஒரு பிக்குவார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்னு ஒரு சிறுமிக்கு தவறான பாலியல் நடத்தைக்கு உட்படுத்தினார் என்ற அடிப்படையில். அப்போ இந்த இடத்துல வந்து மகளிர் மற்றும் சிறுவர் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் போலீஸுக்கும் ஆதரவில்லை, பிக்குக்கும் ஆதரவில்லை, பாதிக்கப்பட்ட சிறுமியின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கின்றேன் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இந்த இவர் ஒரு மதக்குரு என்பதனால் வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வந்து விடுவார், சட்டத்திலிருந்து தப்பி விடுவார் என்ற ஒரு சந்தேகம் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில தான் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுறார். யார்? அமைச்சர் அவர்கள். சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற ரீதியில் சொல்லியிருக்கிறார். நீ அரச நிறுவனங்கள் மீது ஏனையவர்களுடைய செல்வாக்கு இருப்பதை தான் அனுமதிக்க மாட்டேன், NPP அரசாங்கமானது வந்து அனுமதிக்காது என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டதோடு சட்ட அமலாக்கத்தில் யாரும் தலையிட முடியாது, தாங்களும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் வந்து NPP அரசாங்கத்தின் மீது ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது என்னென்றால் இந்த அரச நிறுவனங்கள் சுதந்திரமாக செயற்படுவதில்லை. நீதி விசாரணைகள் போது அரச நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இந்த NPP அரசாங்கத்திடம் காணப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தரப்பினால் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து அண்மையில் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி ஒரு உரையாற்றும் போதில் ஒரு வழக்கு விசாரணை இந்த திகதியில் வரும் என்று கூட தெரிவிக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு எதிர்த்தரப்பை சார்ந்த ஒரு கட்சி உறுப்பினர் சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து சயித் பிரேமதாச தாங்க சொல்லியிருந்தார், அனுராகுமார் திசாநாயக் ஜனாதிபதி வந்து நீதித்துறையின் பேச்சாளராக தான் பணியாற்றுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போ இவ்வாறான சூழ்நிலையில தான் சரோஜா போல்ராஜ் அவர்கள் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். சட்ட அமுலாக்கத்தில் யாரும் தலையிட முடியாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்த அவர், நான் பிக்குக்கு எதிராகவும் இல்லை, சிறுமிக்கு எதிராகவும் இல்லை, யாருக்கும் சார்பாகவும் இல்லை, பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கார். உண்மையிலேயே வந்து சிறுவர்கள் சார்ந்த ஒரு விடயத்தில் வந்து பாவ மன்னிப்புக்கு இடமில்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, மதக்குருவாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும். சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும் இந்த விடத்தில் என்று எல்லோரால் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். அண்மையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காணாமல் போயிருந்தது. இதன் நிமித்தம் பல்வேறுபட்ட அதிகாரிகள் பணியிடை செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் கூட தற்கொலை செய்திருந்தார்கள். அப்போ இது வந்து ஒரு பாரிய ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட்டிருந்தது. அரசாங்கமானது சரியான முறையில் வந்து குற்றவாளிகளுக்கு எதிரான சாட்சியாளர்களை பாதுகாக்கவில்லை என்ற ஒரு பாரிய ஒரு அழுத்தமும் ஏற்பட்டிருந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடைபெறக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அழுத்தமான விடயமாக தான் காணப்பட்டிருந்தது. இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காணாமல் போனது. இப்போ இது சம்பந்தமான ஒரு தகவல், அதிரடி தகவல் வந்து வெளியாக இருக்கிறது. குறிப்பாக வந்து அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய, இலங்கை புலனாய்வு அதிகாரிகள் ஒன்று இணைந்து இந்த காணாமல் போன அந்த பணத்தின் ஒரு சிறு பகுதியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எங்கே போயிருக்கிறது? குறிப்பாக வந்து அமெரிக்கா நாட்டில் உள்ள ஒரு சிறு மாநிலத்தில் காணப்படுற ஒரு வங்கிக்கு தான் இந்த பணம் சென்றடைந்திருக்கு. இதனுடைய உரிமையாளர் யார் என்று பார்த்தா ஒரு தனியார் நிறுவனம். அப்போ இது வந்து ஒரு 3ஆம் நபரால் கையாளப்பட்டது இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று பார்த்தால் 2.5 மில்லியனில் ஒரு சிறு பகுதி தான் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏனைய படம் எங்கே இருக்கிறது என்று தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ இதில் வந்து அமெரிக்க அரசும் தலையிடுவதனால் சிறந்த ஒரு முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு மனவேதனைக்குரியவருடைய ஒரு அலட்சிய போக்கின் விளைவாக வந்து ஒரு நாட்டின் பணம் காணாமல் போவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது இலங்கையினுடைய ஒரு பொருளாதாரத்தில் பாரிய ஒரு தாக்கம் செலுத்தும். அதே நேரத்தில் வந்து இலங்கையின் நிதி நிலையங்கள் மீது சர்வதேச நாடுகள் சந்தேகம் கொள்ளும். சந்தேகம் இருந்திருந்தால் இலங்கையில் வந்து முதலீட்டை மேற்கொள்வதில் கூட அவர்கள் பின்வாங்குவார்கள். அப்போ இது வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். பொறுத்திருந்தால் பார்த்தோம் இவ்வகையான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளப் போகிறது, NPP அரசாங்கம் இதை எவ்வாறு கையாளப் போகிறது என்பதனை தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.